நம்ம அடுத்து வந்து கபினி ஃபாரஸ்ட்டுக்கு பயணிக்க போகிறோம். வர ஆகஸ்ட் 16, 17. அது வந்து என்ன மாதிரி ட்ரிப் அப்படின்னா, நம்ம கூட நிறையா பேர் வந்து ட்ரெக்கிங் இல்லாமல் வேறு எங்கேயா போய் சுற்றி பார்க்கணும் அந்த மாதிரி கேட்குறாங்கள, அவங்களுக்காகவே அந்த ட்ரிப்பு. ட்ரெக்கிங் இல்லாமல் நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, நிறையா டூரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து எனக்கே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அதனால் அது வந்து உங்களை கூப்பிட்டு போனால் அது நல்லா இருக்காது. நம்ம வந்து ஒரு ஒயில்ட் லைஃப் சஃபாரி போவோம். கபினி வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டு எல்லையுமே சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வனப்பகுதி. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மிருகங்களுடைய வலசை பாதை இருக்கக்கூடிய ஏரியா. அதிகப்படியாக யானைகள், புலிகள், சிறுத்தை இந்த மாதிரி பல விலங்குகள் வாழக்கூடிய ஒரு பயங்கரமான ஸ்பாட் அது. அங்கே வந்து நம்ம மெயினாக சஃபாரிக்காக தான் போகிறோம். சஃபாரியை முடிச்சுட்டு அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு வருவோம். பெருசாக நடையெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக வண்டியிலே சுற்றுறது தான். ஆனால் என்ன அப்படின்னா, கபினி சஃபாரியை பொறுத்தளவு நீங்கள் ஏற்கனவே வந்து ஏமாற்றத்துக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா நம்ம சஃபாரி போகிறது வந்து ஏதோ ஜூ அந்த மாதிரி இடம் கிடையாது. இயற்கையில் விலங்குகளோட வாழ்விடத்துக்குள்ளேயே போகிறோம். அங்கே நம்ம இந்த இடத்துல போனால் எல்லாத்தையும் பார்த்துட முடியுன்றது கிடையாது. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட எல்லை கவர்மெண்ட் வச்சுருக்கேன். அந்த எல்லைக்குள்ளே வந்து நம்ம உள்ளே ரவுண்ட் அடிப்போம். அப்போ வந்து நம்ம முதல் சஃபாரிலே வந்து பார்க்க முடியாத ரொம்ப அரிய காட்சிகளையும் பார்க்க முடியும். இல்லை 3 சஃபாரி போயிட்டு வந்த பின்னாடியும் எதையுமே பார்க்காம வெறுமையாகவும் திரும்பலாம். நீங்கள் ஏற்கனவே அந்த வெறுமையான ஏமாற்றத்துக்கு தயாராக இருக்கணும். அப்போ தான் அந்த பயணம் வந்து வெற்றி அடையும். இல்லைன்னா ஐயோ எதையுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஏமாந்த மாதிரி ஆயிரும். இயற்கையோட தொடர்ந்து பயணிக்க ஏமாற்றத்துக்கு வந்து மனம் பழகிடும். ஆனால் ஆரம்பத்தில் வந்து அந்த ஒயில்ட் லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஒயில்ட் லைஃபோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பயணம் வந்து ஒரு தரமான பயணமாக இருக்கும். ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் அங்கே இருக்க உயிரினங்கள் அதோடைய வாழ்வியலை வந்து நேரடியாக போய் பார்க்குறதுன்றது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை பயணிக்கும்போது நம்ம டெய்லி கோயிலில் யானையை பார்த்துருப்போம், ஆனால் காட்டில் யானையை பார்க்குறதுன்றது வந்து அது சொல்லவே முடியாத நினைவுகள். இப்போ நிறையா மாடுகளை பார்த்துருப்போம், நிறையா ஜல்லிக்கட்டு காளைகளை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு நம்ம முன்னாடி பயணிச்சு போகிற காட்டெருமை இருக்குல்ல, அது வந்து உங்கள் கண்ணில் மறையவே மறையாது, எப்போயுமே கண்ணுக்குள்ளேயே இருக்கும். ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், புளியை பல தடவை பார்த்துருப்போம். ஆனால் ஃபோட்டோவில் பார்க்குற உருவத்துக்கும் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 கிலோ இடம் இருக்க ஒரு புளியை பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒன்று. ஆனால் இது எல்லாமே வந்து நடக்கும்னு சொல்ல முடியாது, நடக்காமலும் போகாது. ரெண்டுக்கும் தயாரான மனநிலையோட பயணிச்சிங்கன்னா இந்த பயணம் வேறு மணிக்கு இருக்கும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்து அடுத்த கபினி பேட்ச் போக போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்துடுங்க. அது ஒரு சிறப்பான பயணமாக இருக்கும். எதுவாக இருந்தால் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா தகவலுமே அந்த குரூப்பில் தான் அப்டேட் வரும். நம்ம கூட நேரடியாக பயணித்து வர முடியாதவங்க நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வரவங்களுக்கும் யூஸ் ஆகும். என் ஐடிக்கும் ஒரு சின்ன ரீச் கிடச்ச மணிக்கு இருக்கும். போய்ட்டு வரேன்.